மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் பேசுகையில், அவன் என்றால் யார்? பேதுரு பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல், அவர்கள் யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு, அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அன்பான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான அப்போஸ்தலர்களை மறுரூப மலைக்கு அழைத்து சென்று தம்மை வெளிப்படுத்தினார். யார்? அவர் மறுரூப மலைக்கு சென்ற பொழுது அங்கே தம்மை அவர்களுக்கு காண்பித்த பொழுது அவரோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக்கொண்டிருக்கிறதை இவர்கள் கேட்டார்கள். அது எதை குறிக்கிறது என்றால், மோசேயும் கிறிஸ்து இயேசுவின் மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். எவண்ணமாய் இவர் பாடுபட போகிறார் என்பதை. அதாவது மோசே பழைய ஏற்பாட்டையும் எலியா தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் குறிக்கிறதாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கு மற்றொரு பெயர் உண்டு, லா அண்ட் த ப்ராஃபட். அதாவது நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அதிலிருந்து மற்றவர்களுக்கு அவர் விளக்கி காண்பித்தார். இவைகள் என்னை குறித்தே சாட்சி கொடுக்கிறது என்று அவர் பூமியில் இருக்கும் நாட்களிலே சந்தித்த மக்களுக்கு விளக்கி காட்டினார். யூத ரபிகளுக்கும் விளக்கி காட்டினார். ஆனபடியினால நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலுமாய் இருக்கிறார். ஆனபடியினால அவர் தம்மை வெளிப்படுத்தி விட்டு சொன்னார், அதாவது அவர் உயிர்த்தெழுந்து பரமேறும் வரைக்கும் நீங்கள் யாருக்கும் இதை சொல்ல வேண்டாம் என்று. ஆனபடியினால் தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது நன்றாக சொல்லுகிறார் பிதா, நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன், மோசேயில் அல்ல, எலியாவில் அல்ல, இதோ இவர்தான் என்னுடைய குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த சத்தம் மேகத்தில் இருந்து உண்டாயிற்று. இரண்டாம் முறையாக இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தின் போது இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று முழங்கிற்று. இங்கே மீண்டும் அந்த முழக்கத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் வானத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறார் தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனபடியினால இந்த நாட்களிலே அநேக ஊழியர்கள், அநேக மினிஸ்டர்ஸ், அநேகர் யாராவது கேள்வி கேட்டுவிட்டால் இவர்கள் ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், பாஸ்டருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்பான தெய்வ ஜனமே, நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யார் மீதும் பிதா பிரியமாய் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாய் உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே. ஏனென்றால் கடைசியை, முடிவை ஆரம்பத்திலிருந்து அறிந்த தேவன் முதலாவது நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் உண்டாக்கிவிட்டு பின்பதாகத்தான் உலகத்தை சிருஷ்டித்தார். அதிலே தான் தேவனுடைய ஞானம் விளங்குகிறது. ஆனபடியினால்தான் இயேசுவை நீங்கள் சரியாக புரிந்து அறிந்து அவரையே நீங்கள் மக்களுக்கு போதித்து அவருக்கு பிரியமாய் நடக்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு, உங்களுடைய ஊழியத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனபடியினாலே இந்த வசனத்தின்படி பிதா சொன்னது போல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், அவர் சொன்னதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அவருக்கு சாட்சியாயிருங்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவும் follow me, come unto me and follow me, take me upon your shoulder, I'll give you rest unto your soul என்று சொன்னார். உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் வேண்டுமென்றால் இயேசுவினிடத்திலே வாருங்கள், அவளுக்கு கீழ்ப்படியுங்கள்.